மாலாவுக்கும் அவங்க மாமியாருக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம்தான். மாலாவுக்கு போன்ல ரீல்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இத பாக்குற அவங்க மாமியாருக்கு மாலாவ சுத்தமா பிடிக்காது. தினம் ஒரு சண்டை வரும். ஆனா காரணம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏ மாலா, இங்க வா. நீ சமைக்கிற லட்சணம் தெருவெல்லாம் நாறுது. என்னடி பண்ற, இப்படி போட்டு கருக்கி வச்சிருக்க? அத்த, இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஊருக்கெல்லாம் கேக்குற மாதிரி அப்பளம் பொரிச்சேன், லேசா கருகி போயிருச்சு. அதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க? உனக்கு சமைக்கவும் தெரியல, பொழைக்கவும் தெரியல. எப்ப பாரு செல்போனும் கையுமா தான் இருக்க. சரி சரி, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். நீ மதியத்துக்கு சாம்பார் வச்சிரு. இந்த அத்தைக்கு எப்ப பாரு என்ன குறை சொல்றதுதான் வேலை. என்ன ஏதாச்சும் சொல்லலேனா அன்னிக்கு பொழுது அவங்களுக்கு போகவே போகாது என்று சொல்லிக்கொண்டே சாம்பார் வைக்க சமையலறைக்கு போனாள். என்ன கனகா, இந்த வேகாத வெயில்ல நீ ஏண்டி நடந்து வர? உன் மருமக கிட்ட சொன்னா அவ வந்து வாங்கிட்டு போவாளே. நீ வேற ஏண்டி என் வயித்தறிச்சல கொட்டிக்கிற? சீமையில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா என் மக. அவளுக்கு சமைக்கவும் தெரியல, வீட்டு வேலை செய்யவும் தெரியல. எல்லாமே நானே செய்ய வேண்டியிருக்குது. சின்ன புள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்தா மாறிக்குவா. நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் அவ கையில இருக்குதுல்ல ஒரு போன். அதனால வர பிரச்சனை. நாளும் பொழுதும் போனும் கையுமா தானே இருக்கா. உன் மருமக மட்டுமா இப்படி இருக்கா? இந்த காலத்து புள்ளைங்க எல்லாமே அப்படிதானே இருக்கு. சரி வா, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். மாலா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. என்று கூறியபடியே வீட்டுக்குள் நுழைந்தான் மாலாவின் கணவன் சோமு. கை கழுவிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சொல்லிக்கொண்டே கிச்சனுக்குள் போனால் மாலா. அங்கே மாலாவின் மாமியார் சாம்பாரை ருசி பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி சாம்பார் வச்சிருக்க? உப்போ இல்ல உரப்போ இல்ல. நல்லதான் அத்தை இருக்கும். எப்போ வைக்கிற மாதிரி தான் வச்சேன். நீயே வாயில ஊத்தி பாரு. நீ குழம்பு வச்சிருக்க லட்சணத்தை உன் கையில சாப்பிட்டு சாப்பிட்டு என் மக இழைச்சு தானே போயிருக்கான். நல்லதா வச்சேன். உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டா சரியாயிடும் அத்தை. நல்லா சரியாகும். இந்த சாம்பார தூக்கி தூரமா வை. நான் 5 நிமிஷத்துல வேற வைக்கிறேன். என் பையன் எப்படி சாப்பிடுவான்னு எனக்கு தானே தெரியும். நான் என்ன பண்ணாலும் ஒரு குறை சொல்லலேனா இவங்களுக்கு தூக்கமே வராது என்று சொல்லிக்கொண்டே கிச்சனை விட்டு வெளியேறினாள் மாலா. என்ன மாலா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் கையை வீசிட்டு வர? போய் உங்க அம்மாவை கேளுங்க. நான் வச்ச சாம்பார் சரியில்லையா, அதனால புதுசா இன்னொரு சாம் வைக்கிறாங்க. ஏன் நீ ஒழுங்கா சமைக்கல? அதனாலதானே அம்மா மறுபடியும் சமைக்கிறாங்க. உங்க அம்மா எது சொன்னாலும் உங்களுக்கு சரியாதானே இருக்கும். நான் செஞ்சா மட்டும்தானே அதுல குத்தம் சொல்லுவீங்க. அப்படி இல்ல மாலா, நான் சாப்பிட்டு பார்த்தா தானே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். உங்க அம்மா வருவாங்க, அவங்க கிட்டயே கேடுங்க. நின்னா குத்தம், நடந்தா குத்தம் இந்த வீட்ல. என்று சொல்லிக்கொண்டே சாப்பாட்டை எடுத்து டைனிங் ரூமில் வைக்க ஆரம்பித்தாள். அம்மா, மாலா சமைச்சது சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் சாம்பார் வச்சீங்களாமே. ஆமாடா, வாய்க்கு ருசியா சமைச்சாதானே நீயும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவ. அதன் வேற சாம்பார் வச்சேன். ஏமா, இப்படி 1க்கு 2 தடவை சமைச்சு காசை வேஸ்ட் பண்றீங்க. ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாமே. ஆமாடா, உன் பொண்டாட்டியா குறை சொன்னா உனக்கு பிடிக்காது. நீ பசியில இருப்பியே, நல்லா சாப்பிடட்டுமேன்னு நான் நினைச்சேன் பாரு. அதுக்கு எனக்கு நல்லா வேணும்டா, நல்லா வேணும். நான் அப்படி சொல்லலம்மா, அவளும் பாவம் தானே, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஓ, அப்ப நான் கொடுமைக்காரியா? உன் பொண்டாட்டி செய்யறது சரியில்லைன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறேன், அப்படிதானே சொல்ல வர? கோவப்படாதீங்கம்மா, நான் மாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா, உன் அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்ல. நீயே அவ வச்ச சாம்பார சாப்பிட்டு பாரு. அப்ப தெரியும் நான் சொல்ற உண்மை. அம்மா, நீங்க வச்ச சாம்பார் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். வேண்டாம்ப்பா, நீதானே சொன்ன நான் உன் பொண்டாட்டிய கொடை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. 2 சாம்பாரையும் சாப்பிட்டு பார்த்து நீயே ஒரு முடிவு சொல்லு. சோமுவுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. நாமே வலிய வந்து மாட்டிக்கொண்டோமே. அம்மா சாம்பார் நல்லா இருக்கு என்று சொன்னால் மாலா கோவித்துக் கொள்வாள். மாலா வைத்த சாம்பாரை புகழ்ந்து பேசினால் அம்மா கோவித்துக் கொள்வாள். சிக்கலிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். மாலா 2 சாம்பாரையும் பக்கத்தில் வைத்துவிட்டு சொன்னாள். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, என்னோட சாம்பார்ல என்ன குறையா இருக்குன்னு. ஆமாடா, எந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு நீயே சொல்லு. உன் பொண்டாட்டி வச்சதே நல்லா இருக்குன்னா இனிமே நான் சமைக்கவே இல்ல. நீ அவ சமைக்கிறதையே சாப்பிட்டுக்கோ என்று வெறுப்புடன் தலையை ஆட்டிக்கொண்டே கூறினாள் மாலாவின் மாமியார் கனகா. சோமு என்ன செய்வது என்று தெரியாமல் 2 சாம்பாரையும் ஒன்றாக ஊற்றி சாப்பிட்டுவிட்டு சொன்னான். அம்மா, 2 சாம்பாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒன்னும் வித்தியாசம் தெரியலையே. இத கேட்டு ஆத்திரமடைந்த மாலாவு, இருக்குன்னா இனிமே நான் சமைக்கவே இல்ல, நீ அவ சமைக்கிறதையே சாப்பிட்டுக்கோ.
அவளது மாமியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாலா, பாத்தியா? ஒரு சாம்பார கூட ரசிச்சு சாப்பிட தெரியாத இவனுக்காக நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா அத்த, இவருக்கு கஷ்டப்பட்டு சமைக்கிறது எல்லாம் வேஸ்ட். ரசனையே இல்லாத ஆளு. நமக்கு எதிரியே இவன்தான் மாலா. இவனாலதான் நம்ம தினம் சண்டை போட்டுக்கிறோம். இனிமே நீ எப்படி சமைக்கிறியோ அப்படியே சமைச்சு வை. இவனுக்கெல்லாம் அதுவே போதும். என்று கூறிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் கனகா. உங்களுக்காக நாங்க என்ன கஷ்டப்பட்டு சமைச்சாலும் எல்லாமே வேஸ்ட் தான். என்று சோமுவிடம் கோபமாக கூறிவிட்டு மாலாவும் வெளியே போயிட்டா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சோமு தலையில் கை வைத்துக் கொண்டு, என்னடா வம்பா போச்சு, இவங்களே பிரச்சனையும் பண்ணிட்டு கடைசியில ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க, நம்மள ஜோக்கர் ஆகிட்டாங்களே என்று மனசுக்குள் நொந்து கொண்டான்.